நம்ம இன்னைக்கு போண்டா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வீட்டில் கண்டிப்பா இந்த போண்டா ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இதை நீங்க சுட சுட டீ கூட அதுக்கப்புறமா காஃபி கூடலாம் வச்சு சாப்பிடலாம். பக்காவான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்கா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி மாவும் யூஸ் பண்ணலாம், 2-3 நாள் புளிக்க வச்ச மாவும் யூஸ் பண்ணலாம். இது கூட 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் இனிப்பு நல்லா சாப்பிடுவீங்கன்னா 1 கப் சேர்த்துக்கோங்க, இல்லைனா 3/4 கப் சேர்த்தா கூட கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே 1 கப் அளவு மைதா மாவு, 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால தண்ணி விட்டு வரும், அதனால் தண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இட்லி மாவுலேயும் தண்ணி இருக்குது, அதனால் தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நீங்கள் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா மாவு ரொம்ப திக்காக இருக்கும். அதனால் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம போண்டா எடுத்து கையில் போடுற அளவுக்கு இருக்கணும். இப்போ ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடுபடுத்திட்டு போண்டா பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி மாவை உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு பொன்னிறம் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இடையிடையில் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா ஒரு சைடு ரொம்ப டார்க்காகவும் ஒரு சைடு வேகாமவும் இருக்கும். இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னும் கொஞ்சம் டார்க் கலரில் வர வரைக்கும் நம்ம பொரிச்சிக்கலாம். அப்போ தான் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சுலபமாக இந்த இட்லி மாவு போண்டாவை நம்ம தயார் பண்ணிட்டோம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேவையான பொருட்களும் கம்மி, அதனால் நம்ம சட்டுன்னு ரெடி பண்ணி முடிச்சிடலாம். இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் நம்ம போண்டா தயார் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துடலாம். நீங்கள் இதே மாதிரி டீப் ஃப்ரை பண்ண பிடிக்கலைன்னா பணியார குழிப்பணியாரம் போல் கூட சுட்டு சாப்பிடலாம். ஆனால் மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா குழிப்பணியார குழியில் கூட நீங்கள் ஊற்றிட்டு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் பொரித்து செய்யும்போது கடையில் கிடைக்கிற டீ கடை போண்டா மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். அவ்வளோதான், சுட சுட இனிப்பு போண்டா சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களே பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னது போல் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த போண்டா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.